யாருக்கெல்லாம் கோவில்கள்ல அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமி யாரது வரும் தெரியுமா? ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமி வருது? அவங்கள சிலர் சாமியாடிக்கிட்டே அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சாமியாடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்மள விடவும் நம்ம நினைக்கிறத விடவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னும் அதுதான் இறைவன் அப்படின்னும் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு மக்கள் தான் இறை நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறாங்க. இறைவனை நம்பாதவங்க இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியா பார்க்கப்படக்கூடிய சாமி யாரது, அருள்வாக்கு சொல்ற போன்ற விஷயங்களை பொய் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. பொய் சொல்லி மத்தவங்களை ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ இந்த வீடியோல நிஜமாவே சாமியாரது அப்படிங்கறது உண்மைதானா? சாமியாரவங்க நடிக்கிறாங்களா இல்ல அவங்களுக்கு சாமி வந்ததுக்கு அப்புறம் அருள்வாக்கு சொல்றதெல்லாம் நிஜமாவே பலிக்குதா இல்லையா? இதெல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சாமியை வரவழைக்க 4 முறைகள் பின்பற்றப்படுதுங்க. முதலாவது வர்ணித்து வரவழைக்கிறது, அதாவது அந்தந்த சாமிக்கு உகந்த பாட்டை பாடி சாமியை அழைப்பாங்க. ரெண்டாவது உடுக்கை அடிச்சு சாமியை வரவழைப்பாங்க. மூணாவது தன்னை மீறி ஆனந்தமா சாமி ஆடி அருள்வாக்கு சொல்றது. இவங்களுக்கு தனக்குள்ள சாமி வந்து ஆடுறது அவங்களுக்கே தெரியாம கூட இருப்பாங்க. சோ இதுல ஒரு சிலர் அருள்வாக்கு சொல்லுவாங்க. நாலாவது கெட்ட சக்தி ஆறுது, அதாவது சில நேரங்கள்ல ஒரு சிலருக்குள்ள கெட்ட சக்தியும் உடம்புல இறங்கிடும். ஆனா அவங்க கோவில் சன்னிதானத்துல ஆட மாட்டாங்க, வெளியே போய் ஆடுவாங்க. சோ அவங்க கிட்டதான் அந்த எலுமிச்சம் பழம் வேப்பிலை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு சிலர் அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஆதி காலத்திலிருந்தே தெய்வ அருள்வாக்கு சொல்லப்படுறது அப்படிங்கிறது இருக்குங்க. தேவர்கள் ஜாதக ரீதியா ஒருத்தருடைய நல்லது கெட்டது போன்றவற்றை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதும் உண்டு. ஒரு சிலர் அருள்வாக்கு வச்சு அவங்க கிட்ட அருள்வாக்கியமும் கேட்பாங்க. இப்பவும் ஊர் பண்டிகைகள் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். கிராமத்துல மழை வரல அப்படின்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா சாமி ஆடக்கூடியவங்க சாமி வர வச்சு அருள்வாக்கு கேட்கறதும் வழக்கமா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு சிலர் சொல்ற அருள்வாக்கு வந்து ஏனோ பலிக்கிறது கிடையாதுங்க. ஆன்மீக நாட்டமும் முறையான இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கும் தியானம் தவம் இருக்கிறவங்க சாமி வந்து அருள்வாக்கு சொல்லும் போது அது நிச்சயமா பலிக்கும். ஆனா அப்படி இல்லாதவங்க சொல்லக்கூடிய வாக்கு பலிக்கிறது கிடையாது. ஜோதிடத்துல நம்ம முன்னோர்களின் புண்ணியம், நம்ம முற்பிரிவு புண்ணியங்களை பூர்வ புண்ணிய ஸ்தானம் உணர்த்துவது போல இறை அருள்வாக்கு சொல்றவங்களும் தர்மசக்தி வழிபடி நடக்கிறவங்க சொல்ற வார்த்தை தான் பலிக்குது. ஒரு சிலர் வசியம் செய்வாங்க, மாந்திரம் எல்லாம் கூட செய்வாங்க. சோ ஒருத்தரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அல்லது அவருக்கு கெடுது செய்யணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. யார் ஒருத்தர் நல்லதை பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். ஒருத்தர் அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னா ஜாதகம் படிக்கணும் அப்படின்னாலும் அவருக்கு தெய்வத்துடைய அருள் இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். சோ ஜாதக பலன் சொல்றவங்க கிட்ட தன்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பலரும் அவர்கிட்ட வந்து தன்னுடைய ஜாதகத்தை காட்டி பரிகாரம் கேட்கறதுண்டு. அவங்களுக்கு மேலும் பயத்தையும் கஷ்டத்தை கொடுக்கறது மாதிரியான பலன்களையும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் உண்மையாகவே சாமி வரல அப்படின்னாலும் அவங்க மேல சாமி வந்தது போல ஆடுவாங்க. அதாவது தன் மேல மரியாதை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சிலர் அப்படி நடந்துக்கிறதும் இருக்குங்க.